வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சில்ட்ரன்ஸ் டே முன்னிட்டு செருப்பு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு நம்ம நண்பர். எப்படி என்னென்ன பண்ண போகிறீங்க? இல்லை, இன்றைக்கி அந்த குழந்தைங்களுக்கு மதிய சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அங்கே உள்ள டீச்சர்ஸுங்களுக்கு சாப்பாடு, சீஃப் கெஸ்ட் வராங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் மதிய உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணணும், இது வருஷம் வருஷம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு 2 ஸ்கூலுக்கு. அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் கொடுங்க. கண்டிப்பாக. என்ன நீங்களும் சீஃப் கெஸ்ட்டாக உங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்லா பண்ணி கொடுங்க. ரொம்ப கண்டிப்பாக என்ன இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் பயணிங்க, நிறைய பண்ணலாம். கண்டிப்பாக வாங்க. இவர் என்னென்ன நிகழ்ச்சி நடத்துறாரு ஸ்கூலில் போய்ட்டு நம்மளாம் பார்க்கலாம். இப்போ குழந்தைகளுக்கான விருந்து வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம என்னென்ன செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. என்னென்ன உணவு ரெடி பண்ணி ஐடியா? குழந்தைங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி, ஒரு ஸ்வீட்டு, சீஃப் கெஸ்ட்டாக வரவங்களுக்கு அவங்களுக்கும் சாப்பாடு. குழந்தைங்களுக்கு நான்வெஜ் போடலான்னு ஆசைப்பட்டோம். ஆனால் அந்த ஸ்கூல் நிர்வாகம் வந்து குழந்தைங்களுக்கு எதாவது ஆயிரும், வேணாம், ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக வேணான்னு சொல்லிட்டாங்க. சீஃப் கெஸ்ட்டு அங்கே உள்ள டீச்சர்ஸுங்களுக்கு நான்வெஜ் ப்ரொவைட் பண்ணுறோம். நிச்சயமாக இது எல்லா வருஷமும் தொடரணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக உங்களுடைய சேவை மக்களுக்கு தேவை. கண்டிப்பாக எல்லாம் ஏதோ காரணத்துக்காக எதுக்காக ஓடுறோன்னே தெரியாமல் இன்றைக்கி ஓடிட்டுருக்கோம். சரி, அந்த குழந்தைங்கள வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முக்கியமானவங்க ஒரு கெஸ்ட்டெல்லாம் வர வச்சு, உங்களை மாதிரி யாரெல்லாம் வர வச்சு பண்ணணும் வருஷம் வருஷம். அந்த குழந்தைங்க எல்லாமே பெரிய அளவில் வரணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வரவர் யாருன்னா, அதே ஸ்கூலில் படிச்சிருந்து இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் மேக்ஸ் டீச்சராக இருக்கார். அவரை வச்சு தான் அந்த தூக்கமே பண்ணுறோம். அந்த ஃபுட்டு அவரை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அவரும் இதில் ஒரு பெரிய பங்களிப்பு. அவர் அங்கே ஸ்பீச் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கும், மோட்டிவேட்டாக இருக்கும். அங்கே உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் அங்கேயே படிச்சிருந்துட்டு அதே ஸ்கூலுக்கு இப்போ சீஃப் கெஸ்ட்டாக அவரை கூப்பிட்ருக்கோம். கண்டிப்பாக ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் சமையல் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போதைக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு வெங்காயம், தக்காளி, அரிசி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, எல்லா மசாலா ஐட்டமும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மசாலா ரெடி பண்ணி கொட்டுறாரு பாருங்க. இந்தமாரி ஒரு சில்ட்ரன்ஸ் டே நிகழ்ச்சியில் நீங்களும் உங்கள் ஊரில் ஏதாவது செஞ்சிருந்தீங்கன்னா உங்கள் ஊர் பேர் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இப்போ வந்து மீல் மேக்கர் வந்து ரெடி பண்ணி எவ்வளோ வச்சுருக்காங்க. இங்கே ஒரு மீல் மேக்கருக்கு பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள். இவர் வந்து மெயின் மாஸ்டரு. ஹலோ, உங்கள் பேர்? ஜஸ்ட் உங்கள் பேர் மட்டும் சொல்லுங்கள். தாமஸ் பாஸ். தாமஸ். நீங்கள் தானே எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம்? ஆமாம், நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னென்ன செய்யறது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன் பாஸ். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. அடுத்து அப்படியே இஞ்சி பூண்டுலேருந்து அப்படியே லைனாக எடுத்துகிட்டு வேண்டியது தான். நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க? நம்ம மலேசியாவில் ஒர்க் பண்ணிங்க பாஸ். ஒரு 7.5 வருஷம் அங்கே இருந்தோம். இதே சமையல் ஃபீல்டு தான். நம்ம ஒரு 6 வருஷமாக கடை வச்சுருக்கோம் மூங்கில் திரைப்பட்டில். ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா, இது வந்து தயிர், எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ பரபரப்பாக நடந்துருக்கு சமையல். வியூ ஒன்று பாருங்கள், அழகாக சூரியன் உதைக்கிற வியூ செம்மையாக இருக்குல்ல. ஸோ கத்திரிக்காய் தூக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம். அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா கொத்தமல்லி, புதினா போடுறாரு. ஓகே, அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறாரு. குழந்தைகள் மீது அன்பும் பாசமும் பற்றும் கொண்டவர் அவர். எனவே அவரின் பிறந்த நாளை குழந்தைகள் நாமாக கொண்டாடுகிறோம். இதோடு இன்று வரை 61 ஆண்டுகள் முடிவடைகிறது. 60 ஆண்டு நிறைவடைந்து 61ஆம் ஆண்டாக சில்ட்ரன்ஸ் டே இன்னைக்கு கொண்டாடுறோம். 1964 முதல் 2024 வரைக்கும் 60 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டில் நாளை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரலாற்று அளவு தெளிவு மாணவர்கள் பிரிவுகள் சிறப்பாக மற்றும் மாணவர்கள் ஆசிரியர் டீச்சர் சார் மீதம் இருப்பவர்கள் நம்மோடு இருந்து நம் நிகழ்வுகளை கண்டுகளிக்கலாம். பலத்தை கேட்டுருக்கேன். மாணவர்கள் குரல் அழகாக காந்திஜியிடம் பூசப்பள்ளியிடம் தள்ளி யாத்திரை அகிம்சை முறையால் போராடி வெள்ளையை விடுவித்து வைத்தவர் நீர்.
கர்ஜிக்கும் சிங்கத்தை விழுந்து விடாது, நிழல் நிஜமாகாது, அந்நியரின் ஆதிக்கம் அடக்க. அம்மா அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இங்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்துள்ள அனைத்து நண்பர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் காலை வணக்கம். இந்த அந்த வரியை நான் இப்ப சொல்ல போறேன். அதை மீண்டும் எல்லாரும் திருப்பி எடுத்து சொல்லணும். சரியா? நல்லா சத்தமா சொல்லணும். ரைட்? சொல்லமா? நான் சொல்லக்கூடிய வரிகள் நேரு மாமாவுக்கும் காந்தியடிகளுக்கும் மிக பிடித்தமான வரிகள். ரொம்ப சத்தமா அகர பள்ளிப்பட்டு மாணவர்கள்னா சும்மா இல்ல அப்படின்னு இப்ப காட்ட போறோம். சரியா? சரி. அகிம்சையே சத்தம் பத்தல. இன்னும் ஒரே ஒரு முறை சொல்லாமா? பக்கத்து ஊருக்கு கேட்கணும். சரியா? அகிம்சையே நீங்களும் சொல்லாமே. எல்லாரும் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லணும். அகிம்சையே தலை சிறந்த ஆயுதம். இந்த பள்ளியோடைய சிறப்பு மிக பலமான ஒரு சிறப்பு இப்ப நான் சொல்ல போறேன். என்னன்னா, நிறைய மாணவர்கள் நிறைய பள்ளியில படிச்சுட்டு சாதனை புரிஞ்சிருப்பாங்க. ஆனா எந்த ஒரு அரசு பள்ளியும் புரியாத சாதனையை நம்ம பள்ளி புரிஞ்சிருக்கு. அது என்ன சொல்லட்டுமா? இந்தியன் மேத்தமெட்டிக்கல் சொசைட்டி நியூ டெல்லியில இருக்கு. சென்னையில ராமானுஜன் இன்ஸ்டிடியூட் இருக்கு. இந்த ராமானுஜன் இன்ஸ்டிடியூட்டுக்கு 2 மாணவர்கள் இங்க இருக்கு. நானு, இன்னொன்னு சந்திரன். காப்பமில்ல பெரிய கிளாஸ். தேங்க்யூ சொன்னது கிளாஸ் நிறுத்திக்கணும். சரியா? 1913 கும்பகோணத்துல இருந்து ஸ்ரீனிவாச ராமானுஜன் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்றாரு, இந்தியன் மேத்தமெட்டிக்கல் சொசைட்டிக்கு போறாரு. எது போறாரு? இந்தியன் மேத்தமெட்டிக்கல் சொசைட்டி போயிட்டு அவரோட கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையும் வந்து கொடுக்குறாரு. கணித கண்டுபிடிப்புகள் பாக்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, இந்த மேத்தமெட்டிக்கல் சொசைட்டியில உங்களோட கண்டுபிடிப்புகளை நாங்க ஏற்றுக்க முடியாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்றாங்க. 3 பாடத்துல தோல்வி அடைஞ்சது. இப்படி தோல்வி அடைந்த மாணவர்களுக்கு நாங்க மெம்பர்ஷிப் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அதர பள்ளிப்பட்டில இருந்து ஒரு மாணவன் போறான். எங்க போறான்? இந்தியன் மேத்தமெட்டிக்கல் சொசைட்டி நியூ டெல்லி போயிட்டு அங்க போயிட்டு தன்னோட பிரசன்டேஷனை கொடுத்து 230 பேராசிரியர்களை அசர வச்சான். அந்த மாணவன், இந்த பள்ளி மாணவன் 230 பேராசிரியர்கள் கையெழுத்தம் போட்டு அவன் கையில இந்தியன் மேத்தமெட்டிக்கல் சொசைட்டி நியூ டெல்லி மெம்பர்ஷிப் அந்த காரை கொடுக்குறாங்க. அந்த காரை இந்தியன் மேத்தமெட்டிக்கல் சொசைட்டி நியூ டெல்லி ராமச்சந்திரனுக்கு கிடைக்காத பெருமை இந்த பள்ளி மாணவனுக்கு கிடைச்சிருக்கு. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. எஸ் சார். வாங்கிடும். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் பிளெஸிங்ஸ். எந்த பள்ளி மாணவன்? ஆரம் பள்ளிப்பட்டு நல்ல பள்ளி மாணவன். நீங்க வாங்குவீங்களா? கண்டிப்பா வாங்குவீங்களா? எஸ். இப்போ அந்த லெட்டர், அந்த சர்டிபிகேட், அதோட போட்டோ எல்லாத்தையும் பலம் வந்தவனே போற்றி இயற்கையெல்லாம் அழிய போகுது. என்ன சொன்னீங்க? அதைத்தான் பாட்டுல சொல்ல போறேன். கவனமா கேளு.
கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசு சிங்காரம். உணவு வந்து 400 பேருக்கு இவர் ரெடி பண்ணியிருக்காரு. 2 ஸ்கூல் மொத்தம். இந்த ஸ்கூலுக்கு தான் இப்போ நம்ம உணவு பரிமாறுறது இந்த வீடியோ பார்க்குறோம். இன்னொரு ஸ்கூலுக்கு நம்ம போகலை. இது வந்து அகரம்பள்ளிப்பட்டி ஸ்கூல். இன்னொரு ஸ்கூல் செதாக்குப்பம் அந்தோனியபுரம் ஸ்கூல். அந்த ஸ்கூல் வந்து உணவு வந்து போயிருக்கு. நடக்குனாங்க வாட்டர் கப் 3 சார் பக்கத்தில் ஏதாவது இருக்கான்னு மழை போகணும். அதனால தான் ராணி நம்ம ஆயம்மாங்க டீச்சர்லாம் இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பாக நடத்திருக்கீங்க. இதை பற்றி எதாவது நீங்கள் சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். விழுதுகள் விழுவதற்காக இல்லை, இன்று குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்ட சிறப்பாக அகரம்பள்ளிப்பட்டில் கொண்டாடப்பட்டது. அதற்கு உறுதுணையாக இருந்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஒரு நிகழ்ச்சிகளை வந்து தொகுத்து சிறப்பாக செய்வதற்கு பிள்ளைகளை ஏற்பாடு செய்தார்கள். அவர்களுக்கு நன்றியும், அதோடு இருந்து கைகோர்த்த நம்மளுடைய அண்ணன் பாலா அவர்களுக்கும் மற்றும் அதனோடு இருந்த வணிக சங்க குழு தோழர்களுக்கும் மனமார்ந்த நன்றி பள்ளியின் சார்பாகவும். அண்ணன் அவர்கள் முக்கியமாக அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்போது இன்று ஏதோ செய்வதற்காக இல்லை, ஒரு விதை நாளை அது விருட்சமாக மாறி பல விதைகளை அதுகள் அப்பிள்ளைகள் உருவாக்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, அதே போல் நண்பர் அவர்களுக்கு யூடியூப் MGMS அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று நம்மளுடைய ஆசிரியர் ஐயனார் ஆசிரியர், வெங்கடேசன் ஆசிரியர், லக்ஷ்மி டீச்சர்ஸ், பவானி ஆசிரியை, விஜயகுமாரி ஆசிரியை, மாரி, சுகந்தி ஆசிரியை, தலைமை ஆசிரியை அவர்களுக்கு எல்லாம் சேர்ந்து செஞ்சோம். நாங்கள் தனியாக ஏதோ இது பண்ணல, அவங்க சேர்ந்து செஞ்சோம். இவங்க பின்னாடி இருக்கிறவங்க எங்களுக்கு சப்போர்ட்டிவ், ஒரு ஃபில்லர் மாதிரி இருந்து எங்களை தாங்கி பிடிச்சாங்க. அதனால தான் இந்த நிகழ்வு வந்து இவ்வளோ சிறப்பாக செய்ய முடிந்தது. எங்களுக்கு மீண்டும் இது போல் ஒத்துழைப்பு கொடுத்து இவர்களை அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறும் நமக்கு தேவா ஸ்டுடியோ அவர்களை கள்ளிப்பாடி அவர்கள் அங்கிருந்து வந்து நிகழ்ச்சி நாங்கள் சொல்லவே இல்லை, யாரோ கேள்வி மூலப்பட்டு வந்து காலையிலேருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு இது பண்ணார். அதே போல் நமக்கு உணவு தயாரித்த அண்ணன் மாஸ்டர் அண்ணன் அவர்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் மற்றும் ஆசிரியர் எல்லாருக்கும் செஞ்சாங்க. அவருக்கும் நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த குழந்தை திருவிழாவை சிறப்பாக கொண்டாடிய அனைத்து நல்லுணங்களுக்கும், இந்த பள்ளி மாணவர்களே முன்னால் படித்த மாணவர் வருண் ஆசிரியர் அவர்கள் வந்து இந்த பள்ளியின் சிறப்பையும் எடுத்து சிறப்புரையாற்றினார். மேலும் இப்பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு எல்லாருமே நாங்கள் ஒத்துழைச்சி இது பண்ணுறோம். இந்த ஆசிரியர் மீது, இந்த பிள்ளைகள் மீது ஒரு ஈர்ப்பு சக்தி இருந்ததுனால தான் இவ்வளோ ஒரு நம்ம மதிப்பிற்குரிய பாலகுமரன் சகோதரர் அவர்களும் அவருடன் சேர்ந்து பணியாற்றும் வணிகக்குழு தோழர்களும் சிறப்பாக வந்து மனமும் வந்து இந்த பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு விழாவை நிகழ்த்த சொல்லி கண்காணித்து மகிழ்ச்சி அடைந்து, மேலும் அவங்களுக்கு
விருந்துனா என்ன அப்படின்ற ஒரு சிறப்பான விருந்து கொடுத்து பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இடம் பிடித்துள்ளார்கள் என்பதையும், மேலும் ஆசிரியர்களுக்கும் உணவளித்து அவர்களுடைய ஆசிரியர் உள்ளத்திலையும் இடம் பிடித்தவர்களையும் இந்த பள்ளியை தத்தெடுக்கக்கூடிய சக்தி படைத்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை மிகவும் மனமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த செயல்பாடு சீரும் சிறப்புமாக வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தவருக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். வணக்கம். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்கூல் குழந்தைங்களுக்கு பண்ணுறது. இந்த ஸ்கூலில் நான் ஆல்ரெடி ஒரு 2-3 டைம் வந்ததால் எனக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு வரும்போது என்னடா நம்ம ஏதோ இங்கே வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி இருந்தது சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டப்போ. உண்மையை சொல்லணும்னா அதுதான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த ஸ்கூல் தான் என்கிட்ட மாட்டிக்கிச்சு. இதுக்கப்புறம் நான் விடவே மாட்டேன் இந்த ஸ்கூலை. எல்லா வருஷமும் குழந்தைகள் தினத்துக்கு நான் கட்டாயம் விருந்து அளிப்பேன். வர ஆனுவல் டே கூட நான் எல்லாருக்கும் விருந்து அளிக்கிறதா சொல்லியிருந்தேன். நிச்சயமாக அதை பண்ணுவேன். போன ஆனுவல் டேக்கு வந்திருந்தப்போ நான் வாக்குறுதி கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக இந்த வாட்டி ஆனுவல் டேக்கும் குழந்தைங்களோட பெற்றோருக்கும் சாப்பாடு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். நிச்சயமாக எல்லா வருஷமும் நான் நிறைய ஸ்கூல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். தொடர்ந்து இந்த வருஷம் 2 ஸ்கூல் பண்ணுறேன். அடுத்த வருஷம் ஒரு 4 ஸ்கூல். இது மாதிரி ஒரு வருஷம் இன்னும் நிறைய ஸ்கூலுக்கு இது மாதிரி செய்யணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன். எம்ஜிஎம்எஸ் அவரோட சப்போர்ட்டு ரொம்ப முக்கியம். அவர் வியூவர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, ரொம்ப நன்றி. இந்த ஸ்கூல் ஸ்டாஃபுங்க எல்லாருமே ரொம்ப அருமையாக குழந்தைங்களெல்லாம் டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ண வச்சுருந்தாங்க. எல்லா ஆக்டிவிட்டீஸும் ரொம்ப பிடிச்சிருந்தது. மெயினாக இந்த சாரு, ஹெச்எம் மேடமு, இவங்க எல்லாரும் இவங்களோட ரொம்ப ஒத்துமையாக இருந்து எல்லாம் நல்லா நடத்திட்டு இருக்காங்க. நிச்சயமாக இது பார்க்கும்போது இன்னும் நிறையா ஸ்கூல் இந்த மாதிரி வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். நானும் நிறையா ஸ்கூலுக்கெலாம் போய் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நன்றி. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நம்ம பள்ளிக்கு வந்து அதாவது அன்னசத்திரம் 1000 கட்டி பல்லாயிரம் கணக்கோனுக்கு உணவளித்து ஒரு புண்ணியம் தேடுவதை விட அதே நிலைக்கேற்ப எங்கள் பள்ளியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களும் குழந்தையினுடைய நிலையை அறிந்து மிக சிறப்பாக செம்மையாக பாடம் நடத்தக்கூடிய அனைத்து கலைகளையும் கற்றுத்தரக்கூடிய சிறந்த அதாவது திறமையான ஆசிரியர்கள் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவது, அதாவது எல்லாருக்கும் எல்லா மனசும் இருக்காது. அதாவது ஒரு குழந்தைகளுக்கு உணவளிக்கிறது தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல். அந்த செயலை நோக்கி பாலா அண்ணன் வந்து எங்களுடைய குழந்தையினுடைய மாணவருடைய மனதில் மிகப்பெரிய ஒரு பள்ளி மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மதிய உணவு கொடுத்து அனைவருடைய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார். நம்ம பள்ளி ஊராட்சி நடுநிலைப்பள்ளி அகரம்பள்ளிப்பட்டு தன்றாம்பட்டு வட்டம் மற்றும் அந்த பெஸ்ட் பேக்கரி அண்ணன் அவருக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. எங்கள் மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். மேலும் எம்ஜிஎம்எஸ் வீடியோ யூடியூப் சேனல் அவர்களுக்கும் மிக்க நன்றி. அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.